இன்னைக்கு நம்ம ஊருக்கு யார் வந்திருக்காங்கிறத பாருங்க. அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. அண்ணே நம்ம ஊர் எப்படி இருக்கு, நம்ம ஊர் விவசாய நிலம் எல்லாமே எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் சொல்றீங்களா? இங்க ஊர் வந்து ரொம்ப ஒரு குளிர்ச்சியான இடம். ஏன்னா தென்காசி மாவட்டத்துல வந்து குற்றாலம் பக்கத்துல இருக்கு. இதனால வந்து ரொம்ப சார மழை அதிகமா பெஞ்சிட்டு இருக்கும். இங்க ஊரை சுத்தி உள்ள இடங்கள் எல்லாம் வந்து பச்சை பசேர்னு பசுமையில இருந்த சோலை காடுகள் போல இருக்கு. பார்க்க ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு பூமியா இருந்துட்டு இருக்கு. இங்க வந்து இந்த தென்காசி மாவட்டத்துல அதிகமான ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, நம்ம அன்றாட சாப்பிடுற அத்தியாவசிய உணவுப் பொருள் எல்லாம் உற்பத்தி பண்ற ஒரே இடம் வந்து தென்காசி மாவட்டத்துல ஆவடையனூர், இந்த பாவச்சத்திரம், ஆலங்குளம், சுரண்டை இந்த பகுதிகளில் வந்து அதிகமான காய்கறிகள் வந்து உற்பத்தி பண்றாங்க. இங்க வந்து நெல் வாழை தான் கம்மியா இருக்கும். ஆனா இந்த காய்கறிகள் வந்து அதிகமா உற்பத்தி பண்றக்கூடிய பகுதி இங்க. அதனால இந்த பகுதிகளில் வேலை செய்யறதும் இந்த மக்களோட பழகுறதும் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியமா நான் நினைக்கிறேன். இந்த மக்களோட வேலை செய்ய இந்த பூமியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மண்ணு நல்லா பூ போல இருக்குது, நல்லா பிஸ்கட் மண்ணுமா இருக்குது. இந்த பகுதிகளும் நல்லா இருக்குது, செல்வ செழிப்பான ஒரு இடம்.